ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 93. மறுநாள் விடியல் அழகாய் விடிந்தது. யாழினி ஆழ்ந்த நித்திரையில் இருக்க அவளின் மேல் எதுவோ ஊடுருவுவது போல் இருக்கவே தூக்கத்திலிருந்து பதறி எழுந்தாள். யாழினி ஐயோ அம்மா என்று கத்தியபடி எழுந்து அமர அவசரமாக அவளின் வாயில் கையை வைத்து பொத்திய அபிமன்யு, எதுக்குடி இப்போ கத்தற என்றான் யாழினியின் முகத்தருகில். இருவரின் முகத்திற்கும் இடையே 1 இன்ச் இடைவெளி மட்டுமே இருக்க தூக்க கலக்கத்தில் எழுந்த பதட்டத்தில் இவ்வளவு நெருக்கத்தில் அபிமன்யுவை பார்த்த பதட்டமும் சேர்ந்து கொள்ள பதட்டத்தில் செய்வதறியாது அபிமன்யுவை பிடித்து பின்னே தள்ளிவிட்டாள். யாழினியின் இந்த எதிர்பாராத தாக்குதலினால் அபிமன்யு நிலை தடுமாறி ஒரு எட்டு பின்னோக்கி சென்றவன் கீழே விழாமல் லாவகமாக தப்பினான். யாழினி பதட்டமாக தன் கைகள் முகம் என்று தடவி தடவி பார்த்தாள். அபிமன்யு, என்ன பண்ற நீ? எதுக்காக நீ இப்போ இப்படி என்னை பிடிச்சி தள்ளிவிட்ட? யாழினி, நீங்க ஏன் என் வாயை பொத்துனீங்க? அபிமன்யு, இப்படி நீ கத்துனா எல்லாரும் என்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதனால்தான் உன் வாயை பொத்துன. அதுக்காக என்னை பிடிச்சு இப்படிதான் தள்ளி விடுவியா? ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன். அபிமன்யு கூறுவதை கவனிக்காமல் யாழினி தன்னையே பரிசோதித்தபடி இருக்க அபிமன்யு, என்னடி பண்ற? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாழினி, கனவு போல இருக்கு என்று எண்ணியவள், அது ஒண்ணுமில்ல, ஏதோ மேல ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ஏதாவது பூச்சியா இருக்குமான்னு செக் பண்ணேன். அபிமன்யு, பூச்சியெல்லாம் ஒண்ணுமில்ல, அது நான் தான். யாழினி பதட்டமாக, என்னது நீங்களா? அபிமன்யு, ஆமா நான் தான். இப்போ என்ன அதுக்கு? என்ன, எங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சீக்கிரமா கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு தான் உன்னை எழுப்பலாம்னு அப்படி செஞ்சேன். யாழினி, தூக்கத்தில் இருக்கும்போது இப்படிதான் பண்ணுவீங்களா என்றவள் மனதிற்குள், ஐயோ, இன்னைக்கு காலையிலேயே இவ்வளவு பதட்டமா முழிச்சிருக்கும். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இருக்குமோ? போன வருஷம்தான் எல்லாமே அதிரடியா நடந்துச்சு. இந்த வருஷமாவது கொஞ்சம் அமைதியா போகும் என்று பார்த்தா இவர் இருக்க வரைக்கும் அது நடக்காது போல இருக்கே என்று எண்ணியபடி அதே நிலையில் அமர்ந்திருக்க அபிமன்யு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் வேணும்னா உன்னை எப்படி எழுப்பினேன் என்று மறுபடியும் செஞ்சு காட்டவா என்று கேட்டபடி யாழினியை நோக்கி முன்னேற யாழினி ஒரு எட்டு பின் நகர்ந்தவாறு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்க போங்க. அபிமன்யு, சரி சீக்கிரம் வா, கீழே உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாழினி, என்ன சர்ப்ரைஸ் என்றாள் ஆர்வமாக. அபிமன்யு அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. யாழினி அவனின் கைகளை தட்டி விட்டவாறு, இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் ப்ரஷ் பண்ணாமலே போய் பார்ப்பேன். அபிமன்யு அவளை இழுத்து கொண்டு போய் பாத்ரூமில் தள்ளியவன் ஷவரை ஆன் செய்துவிட்டு, ரெடி ஆகிட்டு வா, நான் போறேன் என்று விட்டு கதவை அடைத்து விட்டு சென்று விட்டான். யாழினி ஆர்வத்தில் அவசர அவசரமாக தயாராகி வெளியே வர கட்டிலின் மேலேயே ஒரு அழகிய குர்த்தி செட் இருந்தது. அதை பார்த்ததும் யாழினிக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்படியென்றால் இன்று தனக்கு பிறந்த நாள் என்று அவருக்கு தெரிந்திருக்குமோ? அதனால்தான் புது உடை வாங்கி வைத்திருக்கிறாரோ என்று எண்ணியபடி அதே மகிழ்ச்சியான மனநிலையோடு புதிய உடையை அணிந்து கொண்டவள் அவசரமாக தயாராகி கீழே இறங்கி சென்றாள். உண்மையிலேயே கீழே யாழினிக்கு காத்திருந்தது பெரும் இன்ப அதிர்ச்சிதான். ஆம், அவளின் மொத்த குடும்பமும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். யாழினிக்கு தான் பார்க்கும் காட்சியை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. நேற்று கூட பேசினோமே, அம்மா வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஒருவேளை கனவாயிருக்குமோ என்று எண்ணியவள் அப்படியே நிற்க, ஆரியன், மேடம் வந்துட்டாங்க, எல்லாரும் ரெடியா என்று கேட்டான். ஆரணி ரெடி என்று கூற அனைவரும் எழுந்து நின்று கை தட்டியவாறு ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாடலை பாட தொடங்கினர். யாழினியால் இது உண்மையிலேயே நடக்கின்றது என்பதை சுத்தமாக நம்ப முடியவில்லை. அதுவும் தன் தந்தை கைத்தட்டி பாட்டு பாடுவதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுவரை அவரை இப்படி ஒரு அவதாரத்தில் யாழினி பார்த்ததே கிடையாது. பெரும் வியப்பாக இருந்தது. பாட்டிகள் கூட தப்பு தப்பாக பாடினாலும் ஒரு வழியாக சமாளித்து பாடி முடித்தனர். உண்மையிலேயே யாழினி ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள். நடப்பது அனைத்தும் உண்மைதானா என்று அப்படியே நின்ற நிலையிலேயே நின்றிருந்தாள். இதுவரை யாழினியின் பிறந்த நாள் மட்டும் கிடையாது, அவளின் குடும்பத்தில் யாருடைய பிறந்த நாளுக்காகவும் இப்படியெல்லாம் அவர்கள் செய்ததே கிடையாது. மேலும் அவளின் அப்பா இதெல்லாம் ஆடம்பரம், தேவையில்லாத செலவு என்று கூறுபவர். பிறந்த நாள் அன்று கேக் கூட வெட்ட மாட்டார்கள். சிறு வயதில் யாழினி சாக்லேட் வாங்கி சென்று தன் பள்ளி நண்பர்களுக்கு கொடுப்பாள். வளர்ந்த பிறகு அதுவும் கிடையாது. இது அனைத்துமே அவளுக்கு மட்டுமல்ல, அவளின் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே புதிதாக இருந்தது. இன்று யாழினியின் பிறந்த நாள் என்று அறிந்ததும் அவள் வருவதற்குள்ளாக ஆரியன் ஏற்பாடு செய்ததுதான் இந்த பாடல் பாடும் நிகழ்ச்சி. இதை அரங்கேற்றுவதற்குள் அவன் அரும்பாடு பட்டுவிட்டான். பாட்டிகளின் வாயிலிருந்து வார்த்தையை வர வைப்பதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. மேலும் யாழினியின் அப்பா முடியாது என்று மறுத்துவிட அவரை ஒரு வழியாக சமாதானம் செய்து
அனைவரையும் கோரஸாக ஒன்று போல் பாட வைப்பதற்குள் நொந்து நூலாகிவிட்டான். அபிமன்யு அன்று ஊரிலிருந்து கிளம்பும் முன்பு வேலுச்சாமி தாத்தாவை தனிமையில் அழைத்து சென்று யாழினியின் பிறந்த நாளுக்கு அவர்களை குடும்பமாக வரும்படி அழைத்திருந்தான். அவருக்கும் அபிமன்யு அழைத்தது பெரும் மகிழ்ச்சியே. அதன் விளைவே இன்று மொத்த குடும்பத்தினரும் இவர்களின் வீட்டிற்கு வந்து நிற்கின்றனர். யாழினிக்கு தன் பிறந்த நாள் நினைவில் இருந்தாலும் யாரிடமும் கூறவில்லை. இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக கொண்டாடுவது இல்லை என்பதாலும் இதுவரை இவர்களின் வீட்டிலும் இவள் வந்ததிலிருந்து யாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடி பார்த்ததில்லை. ஆகையால் இது ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் அப்படியே விட்டுவிட்டாள். எனவே இவளை எதிர்பாராமல் இவர்கள் இப்படி செய்தது அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக இருந்தது. மரகதம் பாட்டி, என்னடி எங்களை பார்த்ததும் ஓடி வருவேன்னு பார்த்தா அப்படியே நிக்கிற என்றதும் யாழினி என்ன கூறுவது என்று தெரியாமல் சிரித்து சமாளித்தபடி, பாட்டி எல்லாம் எப்போ வந்தீங்க என்று பொதுவாக கேட்டபடி அருகில் வந்தாள். மரகதம் பாட்டி, நாங்க எல்லாம் இப்போதான் வந்தோம், 1 மணி நேரம் ஆகுது. ஆரியன், யாழினி உங்க வீட்டில் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே பாட சொல்லி தர்றதுக்குள்ள எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. அப்பா முடியல, உன் பாட்டி எல்லாம் வந்து 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா நான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா? வேலுச்சாமி தாத்தா, ஏன் தம்பி, நாங்க தான் நீ சொல்லி கொடுத்த மாதிரியே சரியா பாடணுமே, நீ தான் எப்படி பாடினாலும் தப்புன்னு சொல்ற. ஆரியன், ஏன் தாத்தா, ஹாப்பி பர்த்டேன்னு பாட சொன்னா ஆப்பி பர்த்டேன்னு பாடுறீங்க, இதுதான் சரியா பாடுறதா? வேலுச்சாமி, சரிங்க தம்பி, கோச்சுக்காதீங்க, திரும்பவும் ஏதாவது பாடணும்னா சொல்லுங்க, அசத்தி போடுவோம். ஆரியன் அதிர்ச்சியாக, என்னது திரும்பவும் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து பாட வைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை, இன்னைக்கு இது போதும், மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்குவோம். பாத்தீங்களா பாட்டி என்று வள்ளியம்மையை அழைத்தவன், என்னுடைய அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியல, பாருங்க வெளியூர்ல இருந்து வந்த தாத்தாவுக்கு கூட என்னுடைய பாடல் திறமையை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு. இதுக்கு தான் வீட்டிலேயே இருந்தா மதிக்க மாட்டாங்கன்றது. என்னுடைய கலை திறமையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீணா போகுது. வள்ளியம்மை பாட்டி, உன்னை யாருடா வீட்டுக்குள்ளேயே இருந்து வீணாக்க சொன்னா? இனிமே டெய்லி தெரு தெருவா போய் பாட்டு பாடிட்டு வா. ஆரியன் கோபமாக, நான் என்ன பிச்சைக்காரனா தெரு தெருவா போய் பாட்டு பாடுறதுக்கு? வள்ளியம்மை பாட்டி, அப்போதானே இந்த ஊர் முழுக்க உன்னுடைய கலைத்திறமை பரவும் என்று கூற அனைவரும் நகைத்தனர். மகேந்திரன், ஹாப்பி பர்த்டே யாழினி என்று கூற யாழினி தேங்க்யூ மாமா என்று அனைவரின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். அபிமன்யுவை அந்த கூட்டத்திலேயே காணவில்லை. இவர்களிடம் பேசினாலும் கண்களால் தன் அவனை தேட எங்கு தேடியும் அவன் அவளின் கண்களில் படவில்லை. அனைவரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவிக்க யாழினிக்கு தன் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத நாட்களில் ஒன்றாக இந்நாள் மாறிப்போனது. பெரும் மகிழ்ச்சி, ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் தோன்றியது. ஆம், யார் முதலில் கூற வேண்டுமோ அவனை இன்னும் காணோமே. ஒருவேளை வேலை இருக்கிறது என்று சீக்கிரமாக அலுவலகம் சென்று விட்டானோ? அபிமன்யு இப்படி செய்வது அடிக்கடி நிகழ்வதுதான். அதிகமான வேலை இருந்தால் நேரம் காலம் பார்க்காமல் அலுவலகம் செல்பவன். அப்படி இன்றும் சென்று விட்டானோ என்று எண்ணியவள் அவனை பற்றி விசாரிக்கவில்லை. மீரா அன்று ஆரணியையும் யாழினியையும் கல்லூரியை விடுப்பு எடுக்கும்படி கூற யாழினியும் தன் குடும்பத்தினர் வந்திருப்பதால் விடுப்பு எடுத்துக்கொண்டாள். அனைவரும் உணவருந்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்க அந்த இடைவெளியில் யாழினி தன்னவனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பார்த்தாள். ஆனால் எதிர்முனையில் எந்த ஒரு பதிலும் இல்லை. அழைப்பு சென்று கொண்டே இருந்ததே தவிர யாருமே ஏற்கவில்லை. யாழினி, என்ன இது, ரிங் போயிட்டே இருக்கு, இவர் ஃபோனை எடுக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே, ஆஃபீஸில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார், ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்று எண்ணியதுமே மனம் படபடக்க தொடங்கியது. மேலும் அபிமன்யுவின் மீது கோபமும் எழுந்தது. எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க, இவருக்கு கொஞ்சமாவது என் மேலே அக்கறை இருக்கா பாரு, காலையில் இருந்து ஒரு விஷ் கூட பண்ணலை, எங்கே போயிருக்காருன்னு கூட தெரியலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார். வீட்டில் கேட்டால் இந்த ஆரியன் கிண்டல் பண்ணியே ஒரு வழி பண்ணிடுவான். ஒரு பொண்டாட்டியுடைய பிறந்த நாளை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல, இவருக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? அவர் வீட்டுக்கு வந்தாலும் அவர்கிட்ட பேசவே கூடாது. எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் என் பர்த்டேக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவர் என்னடான்னா ஒரு ஃபோன் பண்ணி கூட விஷ் பண்ணாமல் இருக்கார். வீட்டுக்கு வரட்டும், அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் என்று பொறிந்து கொண்டிருந்தாள். அபிமன்யு எங்கு சென்றிருப்பான்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.